சிம்மராசி பூரம் நட்சத்திரம். இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ட்ரு பகுதி 10 நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. இந்த சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா கிரக நகர்வுகள் சனியுடைய நகரவும் குருவுடைய பயிற்சியும் இன்னொன்று ராகு கேதுவுடைய பயிற்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திர நகர்வுகள் ராகு கேது குருவுடைய பயிற்சி இன்னொன்று சனியுடைய நகர்வு 2 நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி ரேவதியில் இருப்பார். அடுத்த வருஷம் அடுத்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிற வரைக்கும் இது எல்லாமே அஷ்டம சனி தவிர்த்து வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது கூட சனி பகவான் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார், நிறைய முன்னேற்றங்களை கொடுப்பார். சுய ஜாதகத்தில் சனி சரியில்லாதவர்களுக்கும் தசை சரியில்லாதவர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் எடுத்திருக்கேன். ஒரு சிலருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 8 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 18 வருடங்கள் கூட சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த தசாபுத்தி பலன்களை நான் சொல்கிறேன். இப்போ 10 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16, 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26, 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடைமுறைக்கு வரும். இப்போ சந்திர தசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் 16 to 26 நான் எடுத்திருக்கிறேன். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த சந்திர தசை அப்படிங்கிறது வரும். படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். 8ஆம் இடத்துல சனி அவ்வளோதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகினே இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் கூட ஒரு சில பேருக்கு தசை நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன். இப்போ சந்திர தசையில் இருக்கிறீங்க என்னோட கணக்குப்படி இது பெரும்பாலும் இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம்னா சுக்கிரனோட நட்சத்திரம். இது எப்படியும் கெடுக்காது. இந்த நட்சத்திரம் படிக்கிற காலகட்டத்தில் கெடுதலே பண்ணாது. இந்த நட்சத்திரத்தில் இருந்து தசை பண்ணால் சந்திர பகவான் அந்த நட்சத்திராதிபதி சுக்கிரன் இல்லையா, அவர் மறையாமல் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பு. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கா இல்லை மேல் படிப்புக்காகவா ஏதோ ஒன்று டாக்டருக்கு படிக்கிறதுக்காக என்னத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் சந்திரன் நின்ன நட்சத்திரம் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு பாருங்கள். நல்லா இருந்தாலே போதும், உங்களுக்கு சிறப்பான ஒரு பதில் கிடச்சிரும். ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துடும். அதாவது படிப்பு ரீதியாக படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கலேன், வேலை வாய்ப்புகள் உண்டு. சந்திரதசையில் எப்படியே வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு தான் அவங்களுக்கு மைண்டு போகும் எப்படி பார்த்தாலும். அப்படி இல்லைன்னா இங்கேயே இருக்கக்கூடிய வெளிநாடு கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிலலாம் கற்பனையை மிதப்பீங்க. அப்படியே இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் என்ன புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலையை கொடுத்துரும். எப்பவுமே 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பிஸியாக வச்சுன்னு இருக்கும். ஒருத்தரை சோம்பேறித்தனம் படவை விடவே விடாது, ஓட வச்சுனே இருக்கும். எப்படியாவது ஓடினே இருப்பீங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேலைன்னு ஓடினே இருப்பீங்க. ஆனால் வருமானங்கிறது கொஞ்சம் கம்மியாக வரும். எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்பு இருக்காது, அப்படி தான் வச்சுருக்கோம். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி தான் இருக்கும் அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது, 8ஆம் இடத்துல சனிங்கிறது. சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் இந்த குரு பகவான். இந்த காலகட்டங்களில் இந்த தமிழ் புத்தாண்டு ஃபுல்லாகவே சொல்லலாம். இந்த 26 4ஆம் மாதத்துலேருந்து 27 3ஆம் மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது. அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். இதுலேயும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்க திருமணத்துக்காகலாம் முயற்சி பண்ணுவாங்க. சந்திர தசையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணங்கிறது சூப்பரான வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை. செவ்வாய் இப்போ பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்க 10 வருஷம் தசா புத்தி எடுத்துருக்கோம் இல்லையா, 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது வரும். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் அப்படிங்கிறது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக எதிர்கொள்வீங்க. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், ஒன்றும் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அப்படி இல்லைனாக்கா இடமாற்றங்கள். வேலை ரீதியாக ஒரு பாசிட்டிவான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் எப்படியும் இந்த சனி 8ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு வேலையை மாற்றி விடுவார். இப்போ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு, எப்படி சார் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லைன்ற பட்சத்தில் ப்ரொமோஷன் கிடைக்காம அப்படியே இருக்குமா தவிர வேலை பிரச்சனை வராது. இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த புதுசாக ஒரு வேலைக்கு போகணும், பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க.
இடமாற்றங்களை எதிர்பார்க்காது. இடமாற்றம்னாக்கா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா வேலை பிரச்சனை வந்து வேலை போச்சுன்னா உடனே வேலை கிடைக்கும். நீங்களாக வெளியே வந்தீங்கனாக்கா, வேலை வேணான்னு வந்துட்டீங்கனாக்கா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி தான் இந்த சனி பகவான் கொடுக்கும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். இந்த வந்து வீண் அலைச்சல்லாம் கொடுக்கும். இந்த குரு பகவான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல், இன்னொன்று வந்து தூக்கம் இல்லாத பிரச்சனை. ஒரு நாள் 2 நாள், வாரத்தில் ஒரு நாளாவது தூங்காமல் இருப்பீங்க, தூக்கம் கெட்டு போகும், அது மாதிரிலாம் கொடுக்கும். இது மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணுங்கள். தேவையில்லாத செலவெல்லாம் செய்யணும்னு தோணும். இதை வாங்கணும் அதை வாங்கணும் ஏதாவது ஒன்று தோணும். எப்படியோ இந்த செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி. ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறது, இடம் வாங்குறது அது மாதிரி கூட வரலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது கூட அந்த தசாபுத்தி நல்லா இருந்தால், சிறப்பாக இருந்தால் வீடு கட்டுவீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருக்கடியிலையும் போயிருக்கும் வேலை. இல்லைனா தொழில் செய்யக்கூடிய நபர்களும் தொழிலும் கொஞ்சம் நெருக்கடியில் போகும். ஒரு பக்கம் நன்மை நடக்கும் வீட்டில், உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கும், மன நிம்மதி இருக்காது, அலைச்சல் இருக்கும். இது மாதிரி செவ்வாய் தசையில். அடுத்து வந்து ராகு தசை. ராகு தசை என்னோட கணக்குப்படி நான் 35 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும். இது பூர நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 42 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 35லேருந்து 53. 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 28 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்திலிருந்தே 28 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வருது இந்த ராகு தசை. இது ராகு இப்போ தான் ஒருத்தருக்கு தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ அஷ்டம சனியில் தான் தசையாக ஆரம்பிச்சேன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். தொழில் மட்டும் தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்கள். பண்ணிகிட்ருப்பீங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, அதை பார்த்து பண்ணுங்கள். அதாவது கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஆரம்பித்து போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த வருமானம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அது கண்ட்ரோல் ஆகும், அதை பார்த்துக்கிறது நல்லது. அதை வந்து மனசு தேத்திக்கிறது நல்லது. இந்த டைமில் ஒரு வருமானம் வரும்போது அந்த வருமானம் அதுக்கு உண்டான செலவு ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு செலவு இல்லை, 2 செலவு 3 செலவு வெயிட் பண்ணி இருக்கோம். இது மாதிரி தான் இருக்கும் அந்த ராகுதஸ் அப்படிங்கிறது. ஏன்னா விரயத்துக்கு குரு வர்றதுனால இந்த ஆண்டில் நிறைய சுப விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லைனாக்கா ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கெல்லாம் வந்து இது செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வந்தால் போதும் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னாக்கா, ஏதோ வந்தால் பரவாயில்லையே எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னுவீங்க. வரும், எப்படியும் வரும். சனி வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 7 குடைய கிரகம். பார்ட்னர்ஷிப் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏதோ ஒரு கூட்டு தொழில் போயிட்டுருக்கு, பார்ட்னர்ஷிப் வழியில் போயிட்டுருக்கு, நண்பர்கள் வட்டாரம் போயிட்டுருக்கு, நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், கொஞ்சமே சொல்லக்கூடாது, நிறையவே பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். வார்த்தைகளுக்கு கவனம் தேவை. எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. இதை செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கூட நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இன்னொன்று கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க. யாருக்காவது தானமாக கூட கொடுத்துருங்க. ஏதோ ஒன்று நீங்கள் அதாவது பொருள் தவிர பணம் வந்து தானமாக கூட கொடுத்துடலாம். ஏதோ ஒரு உதவி செய்கிறேன் இந்த புடி அப்படின்ட்டு. கடன் கொடுக்குறன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது திரும்பி வர்றது ரொம்ப லேட் ஆகும், இல்லைனா வரையே வராது. அது மாதிரி தான் கொடுக்கும். ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறது தயவு செஞ்சு மன்னிச்சிடணும். ஏன்னா இப்படி தான் இருக்கும். இந்த டைமில் யாருக்காவது பணம் கொடுப்பீங்க, ஏற்கனவே கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம், ரொட்டேஷன்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ கொடுக்கும்போது இவ்வளோ நாள் கொடுத்தாரு, வாங்கினாரு, கொடுத்தாரு அப்படின்னு தான் போவோம். இதுக்கு பிறகு தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணோன்னா அதை கொடுங்க, இல்லைன்னா அது கொடுக்காதீங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரே ஒரு ஐடியா பண்ணுங்கள், முன்கூட்டியே கடன் கேட்டுருங்க. நீங்கள் வந்து யாராவது வந்து கடன் கேட்பாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு கடனை கேட்டுருங்க. இல்லைனா எனக்கு வந்து அந்த லோன் இருக்குது இந்த லோன் இருக்குன்னு ஏதாவது ஒரு பொய்யாவது சொல்லினே இருங்க. அப்போ தான் உங்ககிட்ட கடன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கடன் கொடுத்தாலும் விரோதம், கொடுக்கலாலும் விரோதம், ரெண்டும் விரோதம் தான். என்ன ஒன்று, கொடுத்து வரலன்னா 2 விரோதம். வரலன்னு ஒரு விரோதம், கொடுத்ததுக்காக ஒரு விரோதம். கொடுக்கலன்னா கொடுக்கல சந்தோஷம், பணம் வந்து நமக்கு மிச்சம், அப்படி தான் நினச்சிக்கணும். எப்படி பார்த்தாலும் விரோதம் வர்றது தான். ஆனால் கொஞ்சம் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உதவி செய்யறது கூட உதவியாக செஞ்சுருங்க, தானமாக செஞ்சுருங்க, அதை பண்ணாலும் சரி. நீங்கள் பணமாக கொடுத்தா கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அதனால் சொல்கிறேன், இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதுலேயும் 28 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ராகு தசை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இதில் எந்த வயசில் இருந்தாலும் சரி ராகு தசையில் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து எந்த வீட்டில் இருந்து தசை பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனியோட வீட்டில் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்கலாம். செவ்வாயோட வீட்டில் இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். சனியோட வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் விட்டுருவார். அவர் முன்ன பெண்ணை கொடுத்து கஷ்டத்தை கொடுப்பார்.
செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சொத்து பிரச்சனை, அது மாதிரி வந்து இடம் பிரச்சனை, அது மாதிரிலாம் நிறைய வரும். நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா வரும், சும்மாலாம் வராது. சும்மாலாம் நீங்கள் தொடாமல் வராது, ஒன்று தொட்டிங்கன்னா அதில் வந்துடும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், எம்ப்ளாய்க்கு உங்களுக்கு சிறப்பு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய குரு, ராசிக்கு 5 கூடையவன், 8ஆம் அதிபதி. அஷ்டமாதிபதி தசை அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும், அட்டமாதிபதினு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா சனி அந்த இடத்துல தான் போயிட்டுருக்காரு. இப்போ குரு வராரு பயிற்சியாகி இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது இந்த 2026 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் 2027 ஏப்ரல் வரைக்கும்னு வச்சிங்களேன். இதில் குருடைய பார்வை சனி மேலே படும், இல்லைன்னு சொல்லலை. குரு தசை இப்போ சனி 8ஆம் இடத்துல இருக்குது. அஷ்டம சனி கொஞ்சம் ஓரளவுக்காவது விடுதலை கொடுக்கும், இல்லை பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வைக்கும் அப்படின்னு நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். இந்த குரு தசை எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, பூர நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும். நான் எடுத்த இல்லையா கணக்குப்படி 10 வருஷம் அப்படின்ட்டு, 54 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 46 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த குரு மகாதசை அப்படிங்கிறது வரும். ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். இப்போ ராகு தசைக்கு என்ன நெகட்டிவாக சொன்னனோ அதே மாதிரி தான் குரு தசைக்கும் நிறைய இருக்குது. நீங்கள் எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருந்தாலே போதும். மன தைரியத்தை வர வச்சிங்க இந்த குரு தசையில். அஷ்டமாதிபதி தசை ஒன்று, இன்னொன்று பூர்வ புனிசானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு தொழில் அமையும். ஒன்று, படிக்கிற வயசில் இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. இது மாதிரி அவங்களுக்கு தேவையானது நல்லபடியாக நடக்கும். குடும்பத்துக்கு தேவையானது, அவங்களோட வாரிசுகளோட சிறப்புன்னு சொல்லலாம், குடும்ப வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு. இப்போ சனி பகவான் வந்து உத்திரட்டாதி ரேவதியில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருப்பார், 2த்துலேயே இருப்பார். ரேவதிக்கு போயிட்டு வக்கரமாகி உத்திரட்டாதிக்கு வந்து திரும்ப வக்கர நிவர்த்தியாக அப்படியே போவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 நட்சத்திரத்தில் தான் இருப்பார் அவர் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 2 நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் இந்த 2 நட்சத்திராதிபதியும் உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. அதாவது அவங்க வக்கரமாவோ இல்லை சனி பார்வையிலோ, அப்படி இல்லைனாக்கா தசை நடத்தக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த டைமில். இது மட்டும் பார்த்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களோ இல்லை இந்த சனி பார்வை படக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புதனாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு 4ஆம் இடம் இல்லைனா 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சனி பார்வையில் பட்டுச்சுனாக்கா, உங்கள் சுய ஜாதகத்துக்கு யோகராக இருந்தால் யோக பலன் அப்படியே எடுத்துக்கணும். அவயோகம் செய்யக்கூடிய பலனாக இருந்துச்சுனாக்கா, அந்த கிரகமாக இருந்துச்சுனாக்கா கஷ்டப்படக்கூடிய பலன்கள்னாக்கா வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வர்றது, இல்லைனா தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது மாதிரி வர்றது. அதே மாதிரி நல்ல பலன்கள் அப்படின்னாக்கா வேலையில் உயர்வு, இதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் வருமானம், ஏதோ ஒரு வருமானம் வர்றது, அது மாதிரி தான் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதையும் இது மாதிரி இந்த 2 நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போதும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே கொஞ்சம் பார்த்து நீங்கள் பயணம் பண்ணுறது நல்லது. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இது வந்து தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. மற்றபடி கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் மெயினாக. அதுலேயும் குரு தசை, இது வந்து அஷ்டமாதிபதி தசை, பூர்வ புனிசானாதிபதி தசை. இது வந்து 5க்குடைய பலன்களை சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா அந்த இடத்த தான் சனி பார்க்குறார், அதையும் கொடுப்பார். 8ல் இருக்கும்போது அந்த 8க்குண்ட பலன்களை கொடுப்பார், அதுதான் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்றது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். எதையுமே கரெக்டாக செய்யுங்க, டைமுக்கு தவறாமல் செய்யுங்க. எந்த வேலையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மிச்சம் வைக்காதீங்க. அன்றாட வேலையை அன்றாட செஞ்சுட்டுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நோய் நொடி பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுக்கும். டக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற மாதிரி வைக்கும், ஒன்றுமே இருக்காதாங்க. போனால் அவங்களே தத்தி விட்ருவாங்க, ஒன்றுமே இல்லை எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரியே பயங்காட்டி விட்ரும், அதனால் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை. இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 76 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே 89 90 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 63 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும், இல்லை 82 வயசு வரைக்கும். இது முன்ன பின்ன வரலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இந்த சனி தசை கடைசி காலத்தில் வரக்கூடிய சனி தசை இல்லையா, இது என்னென்னா 7.5 சனி, அஷ்டம சனி. இதில் வந்து சனி தசை மேலே வந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டம் உண்டு. எதையுமே வந்து தெய்வ அனுகிரகம் இருந்துச்சுனாவே போதும். நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு, அதாவது குலதெய்வ வழிபாடு, இது முதலாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். தொழில் செய்கிறீங்களா, தொழில் நல்லாயிருக்கும். வேலை செய்கிறீங்களா, வேலை நல்லாயிருக்கும்.
குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னொன்று சுப விசேஷம் அதிகமாக வரும். உங்களுக்கு வந்து மனசை போட்டு ஏதோ அழுத்தின மாதிரியே இருக்கும். மன அழுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் இப்படி தான் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுடைய வாரிசுகள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த சனி தசையில். நம்ம அதை வந்து கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சிறப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் சனி. இது அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால. மற்றபடி குருடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செலவு, அதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் காலதாமத்தை எடுத்துக்கும், தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து போகிற இடம்லாம் கொஞ்சம் எல்லாமே லேட்டாக நடக்கும். எதை தொடங்கினாலும் கொஞ்சம் லேட்டாகவே நடக்கும். அதனால் பார்த்துங்க. இது எல்லாமே சிறப்பு தான். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக, ஏன்னா அந்த வயது காலகட்டத்தில் யாரும் தொழிலெலாம் பண்ண மாட்டாங்க. தொழில் பண்ணால் பார்த்து பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறீங்களா பெருசாக ஒன்றும் வளர்ச்சிகள் இருக்காது சனி தசையில். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.